மதுரை மாவட்டம் வலையங்குளத்தில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து சிறுவன் உட்பட 3 பேர் பலியாகி இருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சத்யகுமார். சத்யகுமார், வணக்கம். இந்த அசம்பாவிதம் எப்படி நிகழ்ந்ததுன்னு சொல்லுங்க. வணக்கம். மதுரை திருப்பரங்குன்றம் அருகே இருக்கக்கூடிய இந்த வலையங்குளம் கிராமத்தில் உள்ள முத்தாலம்மன் கோயில் தெருவை சேர்ந்தவர் அம்மா பிள்ளை. இவரது மகன் வயிற்று பேரன் வீரமணி மற்றும் அருகில் எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் வெங்கட்டி அம்மாள். நேற்று இரவு 7 மணி அளவில் இருவரும் இங்கு இந்த முத்தாலம்மன் தெருவை சேர்ந்த அம்மா பிள்ளை அவர்களின் வீட்டின் வாசலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றனர். அப்போது மழை பெய்து கொண்டிருந்தது. திடீரென வீட்டின் முன் சுவரானது இடிந்து விழுந்ததில் வெங்கட்டி அம்மாள், அம்மா பிள்ளை மற்றும் அவரது பேரன் வீரமணி ஆகியோர் படுகாயமடைந்தனர். அதனைத் தொடர்ந்து மூவரையும் 108 ஆம்புலன்ஸ் மூலம் வலையங்குளம் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அப்போது அங்கே வெங்கட்டி அம்மாள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அதைத் தொடர்ந்து இந்த சிறுவன் வீரமணி மற்றும் அம்மா பிள்ளை ஆகிய இருவரையும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அப்போது சிகிச்சையின் போது பார்த்தோமேயானால் வெங்கட்டி அம்மாள் உடல் ஏற்கனவே வலையங்குளம் அரசு மருத்துவமனையிலிருந்து உடற்கூறு ஆய்விற்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த நிலையில் பார்த்தோமேயானால் அம்மா பிள்ளை மற்றும் சிறுவன் வீரமணி ஆகியோருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் இருவரும் நேற்று இரவு நள்ளிரவில் உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்து குறித்து பெருங்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் விரைந்து வந்து 3 மரணம் குறித்தும் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வலையங்குளம் பகுதியில் மழையினால் சுவரில் இடிந்து விழுந்த விபத்தில் 2 பெண்கள் மற்றும் சிறுவன் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சத்யகுமார்.